அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசியிருந்த போது ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி மீது பல அதிமுக தலைவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் பேசிவிட்டு சென்ற பிறகு நிர்வாகிகள்கிட்ட, அதிமுக தலைவர்கள்ட்ட பேசி பாருங்க, பலர் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லியிருந்தார். இன்று அதிமுகவிலிருந்து திரு மைத்ரேயன் அவர்கள் விலகி திமுகவில் இணைந்திருக்கிறார். மைத்ரேயன் அவர்களும் அதிமுகவில் பல தலைவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இதில் கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய தங்கமணி, செங்கோட்டையன், செல்லூர் ராஜு, இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் மையப்படுத்தியே தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். அதிமுகவில் யார் யாருக்கெல்லாம் குறிவைக்கிறார் ஸ்டாலின், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். பிரகாஷ் அவர்கள், வணக்கம் பிரகாஷ். கோட்டீஸ்வரன் அவர்கள், வணக்கம் கோட்டீஸ்வரன். நம்மோடு அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பொங்கலூர் மணிகண்டன். பிரகாஷ், உங்களிடம் இருந்தே ஆரம்பிக்கிறேன். மைத்ரேயன் இன்றைக்கு திமுகவில் இணைஞ்சிருக்கிறார். என்ன காரணம்ன்றது, பின்னணி என்னன்றது ஒன்று. இது மாதிரி நிறைய தலைவர்கள் அதிருப்தியில் இருப்பதா சொல்லப்படுது. அதனோட பின்னணி எப்படி புரிஞ்சுக்கிறது? சார், பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஸ்டாலின் சொன்னதோட பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அவருக்கு நல்லா தெரியும். ஸ்டாலினுக்கு குறிப்பாகவே நல்லா தெரியும். என்னன்னா, ஓபிஎஸ் அவரை 3 முறை பார்த்தார். ஓபிஎஸ் ஒரு சாதாரண ஃபிகர் இல்லை. இப்போ பொலிட்டிக்கலாக எடுத்துக்கிட்டால் அதிக ஆதரவாளர்கள் இல்லை, அப்படி இப்படிலாம் வேணால் சொல்லலாம். ஆனால் ஏடிஎம்கேவுடைய வரலாற்றில் ஓபிஎஸ் ரொம்ப சீரியஸான ஒரு பிரமுகர். சொந்த மகனையே முதலமைச்சராக்கி பார்க்கறதுக்கு பல பேர் ஆசைப்படாத காலகட்டங்களில் ஏடிஎம்கேல 3 முறை முதலமைச்சராக்கி அழகு பார்த்த ஒரு பர்சனாலிட்டி. ரெண்டாவது, அதிமுகவுடைய டோட்டல் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். சரி, அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஒரு பெரிய லீடர், பெரிய ஒரு டால் ஃபிகர். அவர் ஒரு முறை போய் பார்த்தாரு. ரெண்டாவது முறை பழக்கூடையோடு போய் உடல் நலம் விசாரித்தார். யாரும் பழக்கூடையோடெல்லாம் உடல் நலம் விசாரிக்கிறதே இல்லை. 3வது முறை பார்க்கும்போது அவருடைய சந்திப்பை சிஎம் தான் அதை வெளியிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சிஎம் ஆஃபீஸ்லேருந்து தான் அது அவாய்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அவர் சிஎம்மோட இன்டராக்ட் பண்ணியிருக்கும் போது அவர் எவ்வளோ விஷயத்த சொல்லியிருப்பார். எடப்பாடி பற்றி, அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி பற்றி, பிஜேபி பற்றி, பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் எந்த அளவுக்கு சிங்க் ஆகலை, எப்படி போகுது வருது அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். ஒன்று, ஓபிஎஸ் ஒரு மிக சிறந்த உதாரணம். ரெண்டாவது ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு. செல்லூர் ராஜு காரில் ஏற வர்றார். நீ பக்கத்து காரில் போய் ஏறு அப்படின்னு சொல்லி எடப்பாடி தட்டி விடுறார். அதுக்கு காரணம் என்னன்றதுன்னா, அவர் ஒரு பணம் அவருடைய தோட்ட வீட்டிலேருந்து காணாமல் போச்சு. அது எவ்வளோ பணம்ன்றது பல கதைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை கோடி, எப்படி போச்சு அப்படின்றதெல்லாம் பல கணங்கள் இருக்குது. அவங்க சொந்தக்காரங்களே அதை எடுத்துகிட்டு போய் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு வருது. அந்த பணத்தை மீட்டு கொடுத்தது திமுக அரசோட போலீஸ் முழுக்க அந்த பணத்தை மீட்டு கொடுத்தது. அதுலேருந்து செல்லூர் ராஜு மேலே ஒரு சந்தேக நிழல் எடப்பாடிக்கு விழுந்துருச்சு. 3வது பார்த்தீங்கன்னா சசிகலான்னு ஒரு ஃபேக்டர். இன்னைக்கு வரைக்கும் லைவ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர். அவங்க ரொம்ப சைலண்டாக இருக்கிறாங்க, அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாங்க, துறவரம் பூண்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் சசிகலா அதிமுகவில் சேரணும் அப்படின்றது ஒரு பெரிய பிளாட். இந்த சசிகலாவுடைய அதிமுகவில் சேரணும் அப்படின்ற ஒரு பிளாட்டுக்குள்ளே ஓபிஎஸும் வருவார். ஓபிஎஸ், செங்கோட்டையன் எல்லாரும் வருவாங்க. இவங்களை எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது 2 கேரக்டர்ஸ். ஒன்று எஸ்பி வேலுமணி, அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள். இன்னொரு கேரக்டர் அண்ணாமலை. அவருக்கு என்னென்னா, அவரை மாநில தலைவர் பதவியிலேருந்து நீக்கிட்டு இன்னொருத்தர மாநில தலைவர் பதவியில் போட்டாங்க. இது ஒரு அலையன்ஸாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த அலையன்ஸ் தோக்கணும் அப்படின்றது அவருடைய அஜெண்டா. அதில் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமில் அவர் போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாருக்கு அவர் நான் சாவர வரைக்கும் ஏடிஎம்கே ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது
நான் யார் கதவையும் நான் தட்ட யார் போய் கதவையும் நின்னது இல்லை தட்டல இது வரைக்கும். இல்ல அவர் கதவெல்லாம் தட்டினாரு. டிஎம்கேவுடைய கதவை தட்டினாரு. தட்டிட்டு அங்கே பேரங்கள்லாம் நடந்தது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சோர்சஸ்லேருந்து, என்னோட சோர்சஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, என் மகனுக்கு ஒரு இளைஞர் அணியில் ஒரு பதவி கொடுங்க, எனக்கு கட்சியில் ஒரு பதவி கொடுங்க, அப்படி இப்படிலாம் அவருடைய டிமாண்ட் இருந்தது. அவர் வந்து ராயபுரத்துலேயே அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லை. ராயபுரத்தில் நான் போன தடவை வந்து ஸ்டாலினே சேலஞ்ச் பண்ணார், ஒரு சாதாரண தொண்டனை நிற்க வச்சு உங்களை நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி மூர்த்தியை நிற்க வச்சு தோக்கடிச்சேன். ஸோ ஜெயக்குமாருக்கு வந்து அந்த இன்க்ளினேஷன்ஸ் வந்து அதிகம். அதுக்கப்புறம் வந்து தங்கமணி இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு விவாதத்துக்குள்ளாகிறது தங்கமணி தான். தங்கமணி வந்து எடப்பாடியோடைய உறவினராக இருந்தாலும் சமீப காலத்தில் அவர் பிஜேபியை சந்தித்த எந்த நடவடிக்கைகள்லையும் தங்கமணி கிடையாது. முன்னாடி என்ன பழமொழி இருக்குன்னா, 2 மணி அடித்தாதான் எடப்பாடியை பார்க்க முடியும், தங்கமணி வேலுமணி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து தங்கமணி வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியலாக ஒரு பெரிய ஆப்சென்ட் அண்ட் சைலண்ட். என்ன காரணம்? ஏன் வெளியில திரு செங்கோட்டையன் அவர்களும் பொது வெளியில பார்க்க முடிகிறது, பொது வெளியில பார்க்க முடியும், தங்கமணி அவர்களும் பார்க்க முடியும், அவங்க எல்லாம் அதிருப்தியில இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா அவங்க எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆபரேஷன் சசிகலா, இது இவங்க எல்லாருமே வந்து ஆபரேஷன் சசிகலாவோட டச்சில் இருக்காங்க. இது ஒரு டீமாவே ஒர்க் அவுட் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் அண்ணாமலை அண்ட் எஸ்பி வேலுமணி. இவங்க எல்லாமே ஒரு டீமாகவே ஒர்க் பண்ணுறாங்க. எஸ்பி வேலுமணி ஒரு எக்ஸ்டெண்டுக்கு மேலே போயிட்டு, எடப்பாடி வந்து சிஎம் கிடையாது, நான் தான் சிஎம், முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது அது எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ஷனில் போச்சுன்னு அதிமுகக்குள்ளந்தே வந்த பிரச்சாரம் என்னென்னா, நான் 2.5 வருஷம் வந்து நீங்கள் சிஎம்மாக இருங்க, 2.5 வருஷம் நான் சிஎம்மாக இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு பேரம் பேசப்பட்ட. யார் பேசினதா? எஸ்பி வேலுமணி சைட்லேருந்து கூட்டணி ஆட்சி தான், ரைட்டுங்களா? எஸ்பி வேலுமணி போய் அமித்ஷாவை சந்தித்த பிறகுதான் அமித்ஷாவுடைய ஒரு பேட்டி வந்து டெய்லி பத்திரிகைகளில் வருது. அதில் வந்து முதலமைச்சர் அதிமுக தான் ஒரு யாருன்னு ப்ரெடிக்ட் பண்ணாத ஒரு பேட்டி. அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளர். இதுல இப்ப நீங்க சொல்றீங்க திரு சசிகலா அவர்கள் அவங்க வரணும்னு ஆப்ரேட் ஆகிற ஒரு விஷயம், ஒரு டீம், ஒரு நெட்வொர்க்காகவே வேலை நடக்குதுன்னு உங்க பார்வை முன்வைக்கிறீங்க. இல்ல திரு ஸ்டாலின் யாரெல்லாம் குறி வைக்கிறார்? இப்ப மைத்ரேயன் அவர்களை என்ன கணக்குல சேர்த்துக்கிட்டாங்க? என்ன கணக்கு அதுல? மைத்ரேயன் வந்து சேர்த்துக்கிட்டது வந்து அது வந்து ப்ரோ பிராமின்னு பல விஷயங்கள் வந்து அது தீர்மானிக்கும் அப்படின்னு அவர் பயன்படுவார் அப்படின்ற அடிப்படையில் தான். மைத்ரேயன் ஒரு எக்ஸெப்ஷன். மைத்ரேயன் இன்னைக்கு போனது வந்து ஒரு விதிவிலக்காக தான் நான் பார்க்குறேன். அது ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆனால் அடுத்து போக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இம்பார்ட்டன்ட். யாரு லிஸ்ட் அவுட்? இப்ப திமுக யாரெல்லாம் குறி வைக்கிறாங்கன்னா யாரா சொல்லுவீங்க நீங்க? திமுக வந்து டோட்டலா ஏடிஎம், நாங்க ஓட்டு போட்டவங்களுக்கும் முதல்வர், ஓட்டு போடாதவங்களுக்கும் முதல்வர். இதுல வந்து டோட்டல் ஏடிஎம்கே உடைய ஸ்ட்ரக்சரை, ஏடிஎம்கே இன் ஷாம்பிள்ஸ், அவங்களோட பிஜேபியோட அவங்களால போக முடியல. அன்வர் ராஜாவோட, மைத்ரேயனை விட அன்வர் ராஜாவோட விலகல் தான் ரொம்ப கேரக்டரிஸ்டிக். இப்ப நீங்க சொல்றது முக்கியமான யாரெல்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அகாமடேட் பண்றதுக்கு இவங்க ரொம்ப பெரிய மனதோடையும் பெரிய ஏற்பாடுகளுடையும் அவங்க வந்து அகாமடேட் ஆனா என்னென்ன பண்ணுவாங்க. இப்ப ஜெயக்குமார் அகாமடேட் ஆனா என்ன ஆகும் ராயபுரம், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அவங்க. ஒவ்வொன்று தங்கமணி அகாமடேட் ஆனா என்ன ஆகும் நாமக்கல், என்ன ஆகும் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அவங்க முதல்ல வரணும்ல. இப்ப தங்கமணி அவர்கள் சமீபத்தில் நமக்கு கிடைச்சிருக்க செய்தி, இறுதி மூச்சு வரைக்கும் நான் அதிமுகவில் தான் இருப்பேன், இதெல்லாம் யூகம்னு வந்ததா செய்தி. யூகம்னு சொல்லுவாங்க எல்லாரும், அப்படிதான் சொல்லுவாங்க. அன்வர் ராஜா வந்து ஒரு ஸ்டான்ச் ஏடிஎம்கே மென். நீங்க அதை விட மைத்ரேயன் வந்து டோட்டலா ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ். அவரே வந்துட்டாரு. ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ். இலகணேசனுக்கு போட்டியா ஒரு காலத்துல நின்னா ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒருத்தரை எடுத்து திமுக என்ன பண்ண போகுது? என்ன கணக்கு அது? அது எல்லாரும் வரட்டும். இப்ப நாங்க எல்லாரும் அரவணைப்போம், ஒன்றிணைவோம், முருகன் மாநாடு நடத்துறோம், சரி முருகன் வாழ்கன்னு சொல்றோம். எதுக்கு? எல்லாரும் வாங்க. ஓகே ஸ்டந்தன். கோட்டீஸ்வரன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இப்படி ஒரு மூவ் வந்து திமுகவில் இருந்து பண்றாங்களா? ஒண்ணு, ஏன் பண்றாங்கன்றது ரெண்டு. ஏன்னா அவங்க தொடர் வெற்றியில தான் இருக்கிறாங்க. அதிமுகல அப்படி உள்ளபடியே அதிருப்தி தலைவர்கள்லாம் இருக்கிறாங்களா? இந்த பின்னணியை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேயர்களுக்கு வணக்கம். நடக்கிற செய்தியெல்லாம் பார்த்தா ஒரே சிரிப்பாக வருது. என்னென்னா 4 வருஷம் 4.5 வருஷம் கழிச்சிட்டு வந்து தமிழகத்தோட இதெல்லாம் காப்பாற்றணும், பணம்லாம் வர வேண்டியது இருக்குது. எனக்கு வந்து யார் எந்த கட்சி வேணால் போய் சேரட்டும், அது பிரச்சனை கிடையாது.
4 வருஷம் கழிச்சுட்டு அமைதியாக இருந்துட்டு வந்துட்டு மத்திய அரசுலேருந்து பணம் வரல அப்படின்னு யாரான்னு பார்த்தா மைத்ரேயன். அவர் அதிமுக கூட கிடையாது. அவர் ஒரிஜினலாக வந்து பார்க்க போனால் ஏடிஎம்கேல பிஜேபி ஃபங்க்ஷனரின்ற மாதிரி தான் அவருக்கு பேர். ஊழல் குற்றச்சாட்டோ கலங்கமான ஒரு அரசியல் அதெல்லாம் பண்ணாத ஒரு இன்டெலெக்சுவல் பொலிட்டிஷியன். இப்போ மைத்ரேயன் அவர்களை பொறுத்தவரையிலும் பாருங்கள், இப்போ இன்றைக்கி போய் சேர்றாரு, கூட ஒரு 10 பேர் கிடையாது, தனியாக ஒத்தையில் தான் போய் சேர்றாரு, தனியாக தான் பேசுகிறாரு. பட் சொல்லக்கூடிய அந்த விவகாரங்கள் இருக்குல்ல, தனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, அதனால வந்து நான் வந்து கட்சியிலேருந்து என்ன நல்லா வச்சுக்கல, ஏன்னா நல்லா வச்சுக்கல, அதனால நீங்கள் நாசமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதனால இன்னொன்று, இப்போ வரும்போது கூட அண்ணா கிட்ட பேசிட்டு வரும்போது கூட ஒருவேளை ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஏதோ ஆர்எஸ்எஸ் அனுப்பிச்சிருப்பாங்களோ அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் எனக்கும் பிரியன் சாருக்கும். என்ன செக் பண்ணி அனுப்புறாங்க இப்படி ஒரு விஷயம் விவாதத்துக்கு வெளியே அதாவதுங்க. ஏன்னா அடிப்படையில் இவர்கள் எல்லாமே அரசியல்வாதிகள். யாருக்கு ஸ்லீப்பர் செல்லு, யாரை எதுக்கு பண்றாங்கன்னு. அப்போ தொடர் வெற்றியா இருக்கக்கூடிய ஒரு திமுக வந்து தேர்தலுக்கு தயாராகிறாங்க. யாருன்னா வராங்க அப்படின்னா அவங்கள சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா சமூக நீதி வேணும் இல்லைங்களா? நீங்க ஒருத்தர் பிராமின் அப்பர் காஸ்ட்னு சொல்லிட்டு அவரை ஒண்டி புறம் தள்ளி போய்விட முடியாதுல்ல. பெரியார் வந்து பார்ப்பினியத்தை தானே எதிர்த்தாரு, பிராமின்ஸ் எதிர்க்கல. அதனால ஆர்எஸ்எஸ் காரரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. இதுல திரு கோடீஸ்வரன், இப்படி திமுகவுக்கு அப்படி ஒரு, ஏன்னா செய்தி பத்திரிகைகள்ல நிறைய செய்திகள் வருது, நிறைய பேர் இல்ல அவங்க வந்து தங்கமணி, செங்கோட்டையன் இப்படி ஒரு பட்டியெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, என்னதான் நடக்குது? இல்ல அதிமுகல கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா நிறைய ஃபேக்ஷன்ஸ் இருக்கு. தொடர்ந்து வந்து இப்போ தங்கமணி போன்றவர்கள்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா வந்து ஓபிஎஸோட சேர்ந்து பயணம் பண்ணா நமக்கு ஒரு கூடுதல் பலம் தானே, அந்த ஒரு கருத்து சசிகலா அவர்களை முன்னிறுத்தி பேசுறது அதெல்லாம் வந்து அவர் கடந்த காலத்திலே பண்ணியிருக்கிற மாதிரி தான் பேச்சு. இந்த பேச்சு எதுவுமே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அவரை பொறுத்தவரைலாம் என்னன்னா, யாரெல்லாம் கோளாறு கொடுக்குறீங்களோ ஒவ்வொன்றா டிக்கு பண்ணி கிளியர் பண்ணிருக்காரு. அவரு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி போறாரு. ஆமா ஆமா, நீங்க வந்து ஒரு சிலருக்கு வந்து உள்ளுக்குள்ள உதறல் பயம் இருக்கு. சமீபத்தில் இப்போ ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஒரு 8 மாவட்ட செயலர் இருக்கிற இடத்துல இதே வேலுமணி ஐயா சொல்றாரு, ஏங்க அவர் கிட்டத்தட்ட அவர் போற போக்கு பார்த்தா அவர் ஜெயிச்சிருவோன்ற மாதிரி பஸ் எடுத்துன்னு போயிட்டாரு, உங்களை நீங்க காப்பாத்திக்கங்க, இது சிக்கலாகி போச்சுன்னா உங்களுக்குலாம் திருப்பி சீட்டு கிடைக்குமா, மாவட்ட செயலர் பதவியில் இருப்பீங்களான்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி 2-3 நாள் கழிச்சு விஎஸ் பாபு புதுசாக பொறுப்பில் போடுறாங்க. அதாவதுங்க, இப்போ இந்த கணக்கெல்லாம் சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒன்றும் குழந்தை கிடையாது. அவரும் கிளை கழக செயலாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எல்லாம் பார்த்துட்டு வந்தவர் தான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு புள்ளி இருக்கு. ஏன்னா இபிஎஸ் அவங்க, ஆமாம் இபிஎஸ், செங்கோட்டையன் வர்சஸ் இபிஎஸ், செங்கோட்டையன் காலியா, சசிகலா வர்சஸ் இபிஎஸ், சசிகலா காலியா, டிடிவி வர்சஸ் இபிஎஸ், டிடிவி காலிங்களா, ஓபிஎஸ் வர்சஸ் இவர் இபிஎஸ், ஓபிஎஸ் காலிங்களா. அதுக்கப்புறம் நீங்க இப்போ யோசிச்சு பாருங்க, வேற எதனா ஒரு கட்சி பிஜேபியோட தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சு திருப்பி ஆட்சிக்கு வருவோன்ற ஒரு நம்பிக்கையோட இருக்குன்னா அது அதிமுக தான். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பத்திரிகையாளராக வியப்பா இருக்கு. ஏன்னா பிஜேபிக்கு என்ன ஓட்டு இருக்கு, எவ்வளவு ஒரு சுமைன்றது நான் நன்கு உணர்வேன். ஆனா அதனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. பட் இந்த பிரச்சனையினால டிஎம்கே என்ன பண்றாங்கன்னா, நாங்க அரசியலுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவங்க இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு தலைப்பு செய்தி இல்லைன்னா மைத்ரேயன் ஐயா வைத்து நம்ம பேச போறோம்பா, இல்ல அன்பர் ராஜா, இப்போ இதே வந்து இப்போ வேலுமணி போறாங்க, இல்ல வந்து ஒரு விஜயபாஸ்கர் போறாங்க விராலிமலையில இருந்து, இல்ல நன்னிலத்துல இருந்து காமராஜ் போறாங்கன்னா அது கணக்கு வேற. இல்ல எஸ்கே சுப்பையா போறாரு. ஆனா திரு கோடீஸ்வரன், இப்ப பிரகாஷ் சொன்ன மாதிரி இப்ப தங்கமணி அவர்களை ஏன் செய்தி நமக்கு எதுவும் முடிந்த முடிவாலாம் தெரியல, ஆனா பொது வெளியில அவரை பார்க்க முடியறது இல்ல. திரு செங்கோட்டையனை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பாஜக கூட்டணிக்கு முன்பு ஒவ்வொரு நிகழ்ச்சியில பேசுவாரு, ஒரு வரி தான் பேசுவாரு, தலைப்பு செய்தியாகவும் டெல்லிக்கு போனாரு, அவரு அமைதியா இருக்கிறாரு, அமைதியாக்கப்பட்டாருன்ற மாதிரி செய்தி. அப்ப இவங்கெல்லாம் வந்து திமுக குறி வைக்குதா, இல்ல இபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாம் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க? திமுக பொறுத்தவரையிலும் அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. எதிர் கேம்ப்ல அடிக்கடி எதனா ஒரு பிரச்சனை கொளுத்திட்டு இருக்கணும், வந்துட்டு இருக்கணும், தலைப்பு செய்தி ஆகணும், அங்கிருந்து யாருன்னா வந்தா நாங்க அகாமடேட் பண்ணிக்கிறோம், எங்க பஸ்ல நாங்க சேர்த்துக்கிறோம், இடம் இருக்கு. இபிஎஸ் இதை தடுக்கணும்னு நினைக்கலையா? இவங்கள்ட்ட எல்லாம் அதிருப்தியாளர்கள்ட்ட எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்லாம் அவர் அட்ரஸ் பண்ண இல்ல, அவர் வந்து அதை அட்ரஸ் பண்றது இல்ல, வேற அதுக்கு ஆல்டர்னேட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க சரி இல்லையா, ரைட்டு, 8 மாவட்டம் வருதா, 8 சட்டமன்ற தொகுதி வருதா, அதை 4 2 பார்க்கலாம். இங்கே நீங்கள் ஒரு விஷயம் நல்லா, ரவி பெர்னாட் அவரோட ஒரு இன்ட்ராக்ஷனில் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரவி பெர்னாட் சொல்கிறார் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இல்லை, தோத்துரும் போல அப்படின்னப்போ, என் கிளை செயலாளரும் என் வட்ட செயலாளரும் என் நகர செயலாளரும் என்னை விட்டு போனால் தான் நான் வருத்தப்படுவேன், மேலே இருக்கிறவங்க போனால் அதை பற்றி இல்லை, நான் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் கிளை செயலாளர்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து எனக்குமே வந்து அன்றைக்கெலாம் வந்து அதோட இது புரியல. அப்போது அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, கீழே இருக்கிறவங்க இன்டாக்டாக இருந்தால் போதுன்றாங்க.
இப்போ இன்னைக்கு நீங்க மற்ற அந்த கட்சிகள் இடம் கோட்டீஸ்வரன் ஏன்னா ரவி பெர்னாட் அவர்களே அதை பேட்டியில பலமுறை சொன்னதுதான். ஆனா ஜெயலலிதா அவர்களுடைய அப்ரோச்ன்றது என் முகம்தான், நான் யாரை வேணாலும் மாத்த முடியும், என்னுடைய முகம், எனக்கு தேவையான ஆட்களை நான் செலக்ட் பண்ணிப்பேன்ற விசுவாசம் தான் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு விஷயம். இபிஎஸ் அவர்கள் அந்த தன்மைக்கு வந்துட்டாங்க. அவர் அதை ஃபாலோ பண்றாரு. அது கரெக்டா தப்பா, அது வெற்றியை கொடுக்குமா இல்ல தோத்து போகுமான்றது நமக்கு தெரியாது. ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் அவர்களாலோ இபிஎஸ் ஆக முடியாது. பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கூட்டணியே இல்லைனாலும் பஸ் எடுத்து நான் புறப்பட்டுறேன், 8 மாசம் முன்னாடி நான் பப்ளிக் கிட்ட போறேன், யார் தயவையும் யாரும் எனக்கு வருது வரல அதுல பத்தி இல்ல. அவர் இப்ப இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போதும் பாருங்க, அவரு வந்து தொகுதிக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்றது இருக்கு. அவரு he seems to have an action plan. அது வந்து வெற்றி பெறுமா தோத்து போகுமான்றது நம்ம 2026 பார்க்கணும். கோடீஸ்வரன் நீங்க சொல்றது ஒரு முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டியது, அதிருப்தியாளர்கள் குறித்து எந்த கேள்விக்கும் அவர் கடந்து போயிருவாங்க, கடந்து போறாரு. அவர்கள் பத்தி எல்லாம் அவர் எந்த பதிலுமே சொன்னதே கிடையாது. ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் இருந்த பொழுது வந்து கட்சி இதா இருந்தது அதா இருந்ததுன்னு, நயினார் நாகேந்திரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பாண்ட் உருவாயிருக்கு டெரெயின்ல. நீங்க தென்காசி திருநெல்வேலியில போய் டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் சொல்றாங்க, புரியுங்களா? இப்போ அவங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் பிஜேபினால ஒரு பேக்கேஜ் இருக்கு, அந்த பெரிய பேக்கேஜே சுமக்கும் போது இந்த உட்கட்சி பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இதை தாண்டி அரசியல் எப்படி செய்யறதுன்ற மாதிரி அவர் பண்றாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை என்னன்னா, அந்த இடத்துல வந்து அது கூட்டணி வீக்கா இருக்கு, உட்கட்சி பிரச்சனை இருக்கு, 3-4 துண்டு இருக்கு, அந்த பிரச்சாரத்தை தொடர் பிரச்சாரமா பண்ணணும். ஏன்னா அது பண்றதுனால நமக்கு தொடர் வெற்றி கிடைக்குது. அதனால அதை அறுவடை செய்யறதுக்கு அவர் பண்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருக்கிறவங்க, நெருங்கி இருக்கிறவங்க சொல்றது என்னன்னா, அவரெல்லாம் நம்பல, அவர் ரெட்டலையை நம்புறாரு. இந்த சின்னத்தை எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணா இது எடுபடும். எனக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் 3%. இந்த 3% நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஏதோ பண்ணி நான் வருவேன் அப்படின்றது அவரோட நம்பிக்கை. பிரியன், இப்போ 2 வெர்ஷன். இப்போ பிரகாஷ் அவர்கள் சொன்னது இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்றது, யாராருக்கு என்னென்ன பிரச்சனைன்றதை அவர் சொன்னார். திருமதி சசிகலா அவர்கள் 6 பேர் கொண்டவங்க போய் எல்லாரும் ஒன்றிணைன்னு பேசினது, அதுல உருவான அதிருப்தியா இந்த சிக்கல், அப்புறம் பாஜக கூட்டணின்ற சிக்கல்லாம் அவர் சொன்னது. நான் கோட்டீஸ்வரன் சொல்றது வந்து இதெல்லாம் தெரிஞ்சுதான் இபிஎஸ் அவர்கள் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இருக்கிறவங்க இருங்க, இல்லாதவங்க போறதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற அப்ரோச் தான் இருக்குன்னா, எப்படி இதை ஸ்டாலின் வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறார்? இப்படிதான் இந்த 3 புள்ளிகளை இப்படிதான் நினைச்சு புரிஞ்சுக்கணுமா இப்போதைய சூழல்ல? ஒரு பார்ட்டியில வந்து அதிருப்தியாளர்கள் இருக்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எனக்கு சீட் கொடுக்கல, எனக்கு ராஜ்யசபா கொடுக்கல, இல்லை எனக்கு வந்து எம்எல்ஏ சீட் கொடுக்கல, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு அதிருப்தியில் இருப்பாங்க வச்சுக்கோங்க. அந்த அதிருப்தி வந்து என்னைக்காவது ஒரு நாள் வெடிக்கும். அது ஆக்சுவலாக அது எப்போ வெடிக்கும்னா வந்து பார்ட்டியோடைய எதிர்காலம் ஒரு பலவீனமாக இருக்கும்போது தான் வெடிக்கும். அது ஆக்சுவலாக அதிமுகவோட எதிர்காலம் இருக்குல்ல, அது எப்படிப்பட்ட எதிர்காலமாக இருக்குன்றது இப்போ ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. ஏன்னா அதிமுகவே பலவீனமாக இருக்குது, கூட்டணியும் யாரும் சேர மாட்டேன்றாங்க, அதுவும் பலவீனமாக இருக்குது, பாஜகவோட இருக்குது. அது ஒரு கூட்டணி சேர்த்து பலமாக இருந்தால் வெளியில் இவங்க வரதை பற்றி யோசிப்பாங்க, என்னன்னா சரி அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம அது கூடயே இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ வந்து யாருமே இப்போ கூட்டணியில் இல்லை. எடப்பாடியே என்ன சொல்கிறாரு, 8 மாதம் கழிச்சு பிக்சர் கிளியராகுன்றாரு. ஸோ இப்போ இருக்கு பாஜக ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர்னு பொதுவான ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதனால் வந்து பேக்கேஜாக வந்து சுமக்கிறாங்க அதிமுகன்றது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ இவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ரெட்டை எலெக்ஷன் அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருந்தால் கூட கடந்த பல எலெக்ஷனாக ரெட்டையில வந்து அவங்களுக்கு காலவாரி விட்டுருந்தா விஷயம், முக்கியமான விஷயம். ஜெயலலிதாவே ரெட்டையில காலவாரி விட்டுருக்கேன், எம்ஜிஆரே காலவாரி விட்டுருக்கேன். அதனால் ரெட்டையில மட்டும் ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் என்னென்னா கோட்டி சொன்ன ஒரு விஷயம் முக்கியமான விஷயம், அதாவது நகர செயலாளர், கிளை செயலாளர் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஏன் போக மாட்டாங்கன்னா, ஒரு எலெக்ஷன் வருது, ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு சின்னம் வந்து அவர் கையில் இருக்குது, அவர் கையில் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பாஜக என்ன நினைக்கிறாங்க தெரியாது. எடப்பாடி கையில் சின்னம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அவர் தான் வச்சிருக்காருன்னே வச்சுக்கலாம், பாஜக கூட அவர் இருக்கார். ஆனால் நகர செயலாளரோ, கிளை செயலாளரோ, பகுதி செயலாளரோ, இல்லை மாவட்ட செயலாளரோ ஒரு தேர்தல் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அக்கேஷன். அந்த இடத்துல வந்து சின்னம் யார் கூட இருக்கோ அவங்க கூட அவங்க இருப்பாங்க. ஏன்னா இது வந்து வெறும் பார்ட்டி விஷயம் மட்டும் இல்லை, தேர்தல்ன்றது பணம் விளையாடுற விஷயம், பணம் விளையாடுற விஷயம். ஸோ இவ்வளோ நாள் உழைக்கிறதுக்கான விஷயங்கள், உழைச்சதுக்கான பலனுக்கான விஷயங்கள்லாம் அதில் அடங்கியிருக்கு. அதில் யாருமே போக மாட்டாங்க, நகர செயலாளர், கிளை செயலாளர். ஆனால் நீங்கள் சொன்னது முக்கியமான, இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு இருக்கிறப்ப கட்சியும் சின்னமும் இவர்கிட்ட இருக்கு, நம்ம இங்கேயே இருந்துடலான்னு நிலைப்பாடுன்றது வேற. இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ தங்கமணி அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், செல்லூர் ராஜ் எல்லாம் அந்த கட்சியில் ரொம்ப பிடிமானமாக அறியப்பட்டவர்கள். இன்னும் சொல்லணும்னா இபிஎஸ் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதா அறியப்பட்டவங்க. அவங்க பேரெல்லாம் ஏன் அடிபடுது? அதிருப்தியில் இருக்கிறாங்க, இவங்க வந்து வெளியேற போகலாம், திமுக குறி வைக்க, இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் எங்கிருந்து வருது சார்? நீங்கள் ஒன்று இல்லை, திமுக அமைச்சரவே எடுத்துக்கோங்க, அதில் இருக்கிற அதிமுக அமைச்சர் எல்லாம் பாருங்கள், அவங்க எப்படிப்பட்ட லாயலிஸ்டாக இருந்தாங்க அதிமுகவுக்கு, ஜெயலலிதாவுக்குலாம் எப்படி வந்து திமுகவில் சேர்ந்தாங்க, இன்றைக்கி மந்திரியாக இருக்காங்க.
எப்படி வந்தாங்க? இவங்களோட பெரிய லாயலிஸ்டாக இருந்தாங்க, காலையில் விடுறவங்களா இருந்தாங்க, அம்மானு வானத்தை பார்த்து கும்பிட்றவங்களா இருந்தாங்கல்ல. ஏன் சார் அவங்க திமுகவில் வந்தாங்க? அந்த காலத்து ஜெயலலிதா இருக்கும்போது ஏன் வந்தாங்க? ஜெயலலிதா போன பிறகு ஏன் வந்தாங்க? அதனால இந்த லாயல்ட்டி அதெல்லாம் விஷயம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. பிரச்சனை வந்து உங்கள் சுயநலம் பாதிக்கப்படும் போது நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. நீங்கள் இல்லை உங்களுக்கு கட்சிக்கான எதிர்காலம் சரியில்லைன்ற போது ஒரு முடிவு எடுக்கிறீங்க. நீங்கள் இந்த கட்சி பலவீனமாக இருக்குது, ஓபிஎஸ் டிடிவியை சேர்க்க மாட்டேங்கிறாங்க, என்டிஏலையும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, அதிமுக உள்ளேயும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, சவுத்தில் பலவீனமாக இருக்குது, டெல்டாவில் பலவீனமாக இருக்குது, இந்த கட்சியை வெற்றி வருமா? பாஜக ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக இருக்குது. அப்போ இதை நம்பி நம்ம இருக்கலாமா? இங்கே அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் திமுகவோட கூட்டணி பலமாக இருக்குது, அதுக்கு இன்னும் நிறைய பேர் சேர்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கே போனால் ஒருவேளை வெற்றி பெற்றால் நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கிடைக்கும். அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஒரு ராஜ்யசபா வேகன்சி நிறையா வருது, அதில் நம்ம ட்ரை பண்ணலான்னு நினைக்கலாம். யார்? மைத்ரேயன் நினைக்கலாம். மைக்ரேட் ஆகிட்டே இருக்கிறவர். ஸோ அது நினைக்கலாம் அவர். ஸோ அதனால் பாயிண்ட் என்னன்னா ஒரு சுயநலம் அதில் விளையாடுது ஆக்சுவலாக. அப்போ இவர் சொல்கிற மாதிரி செங்கோட்டையனோ தங்கமணியோ எல்லாருக்குமே ஒரு விதத்தில் காயப்பட்டிருக்காங்க. ஏன்னா எடப்பாடிகிட்ட இருக்கிற ஒரு பெரிய இது என்னென்னா, ஒரு குவாலிட்டி என்னென்னா, அவரை நான் பாராட்ட கூட செய்வேன். தன்னை ஜெயலலிதாவை நினச்சிக்கிறார். எப்போ பாரு ஜெயலலிதாவுக்குள்ள பாப்புலாரிட்டி என்ன, இவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி என்ன? இவர் ஓட்டு போட்டு ஒரு தடவை சிஎம் ஆயிருக்காரா? ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டில் இவர் சிஎம் ஆனாரா? உடனே கருணாநிதி எடுப்பார் ஒருத்தர். கருணாநிதி 69 எப்படி ஆனார், அப்புறம் 71 வந்தார்ன்றதை மறந்துடுவார் அவர். பாயிண்ட் என்னன்னா நீங்களாக ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக போட்டு ஓட்டு வாங்கி ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக வந்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஜெயலலிதா மாதிரி பிஹேவ் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போவே நீங்கள் பார்ட்டி நடத்துறதுலையும் சரி, விலகி போனவங்களை சேர்க்க மாட்டேன், கட்சியை ஒன்றுபடுத்த மாட்டேன், இப்படியே தான் நான் இருப்பேன், என்னுடைய சுயநலத்துக்கு அவருடைய சுயநலம், மற்றவங்களாம் வந்தாங்கன்னா இவர் பதவி, இப்போ மற்றவங்க சுயநலத்துக்கு அவங்க வெளியில் போகிறாங்க வச்சுக்கோங்க, இவர் சுயநலத்துக்கு ஒரு பார்ட்டியை கையில் வச்சுருக்காரு. இதில் பிரியன், இப்போ திரு தங்கமணி அவர்களோ திரு செங்கோட்டையன் அவர்களோ இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிருப்தியில் இருந்தாங்கன்றது புரிஞ்சிக்க முடியாது. இப்போ தங்கமணி அவர்கள், வேலுமணி அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள்லாம் இபிஎஸோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க தானே, பல இடங்கள்ல அவருக்கு பக்கபலமாக இருந்தது. ஏன் அவங்க எல்லாம் அதிருப்தியாக இருக்கிற மாதிரி செய்திகள் இதே தான் வதந்தி மாதிரி பரப்பி விடுறாங்களா, இல்லை உண்மையில அப்படி நிலை? அதாவது சார், அடிப்படையாக நீங்கள் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி பலமாக கூடாதுன்னு திமுக நினைப்பாங்க. சரி, அதனால தான் தேமுதிக, ஓபிஎஸ், ராமதாஸ், பாமக எல்லாருக்கும் ஒரு கான்டாக்டில் அவங்க இருக்காங்க. அது கூட்டணி விஷயத்தில் அதிமுக பாஜக பலமாக கூடாது. அது பாஜக என்ன பண்ணுவாங்கன்னு அக்டோபருக்கு மேலே தான் பார்க்கணும், அவங்க எப்படி இதை கட்டமைக்க போகிறாங்கன்ட்டு. அது கூட்டணி பலமாக கூடாதுன்னு பார்க்குற அதே சமயத்தில் பலவீனமாக இருக்கிற அதிமுகலேருந்து ஆட்கள் இழுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு அவரை இன்னும் பலவீனப்படுத்துறது. ஸோ நமக்கு எதிராக ஒரு கூட்டணியும் பலவீனமாக இருக்கணும், நமக்கு எதிராக இருக்கிற பெரிய கட்சியான அதிமுகவும் பலவீனம் அடையணும் அப்படின்ற விஷயத்தில் அவங்க பண்ணும்பொழுது அவங்கள ஆளை கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுன்றது இப்போ ஈஸியான விஷயம் தான். ஒவ்வொருத்தரும் சேர்ந்துட்டு அறிவாலயத்திலிருந்து பேட்டி இன்னும் பலர் அதிருப்தியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸ்டாலினுக்கு இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருப்பாங்க, சார் எடப்பாடி போன பிறகு அவங்க கட்சிக்காரங்க இப்படி பேசுறாங்கன்னு இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதுதான் ஸ்டாலின் சொல்றாரு. அது மாதிரி பேசியிருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். நம்ம பாயிண்ட் என்னன்னா, இந்த தங்கமணியோ இல்லை செங்கோட்டையனுக்கு நாளைக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கல வச்சுக்கோங்க, அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? எம்எல்ஏ சீட் அவர் கிடைக்கல சார், நாளைக்கு அவருக்கு அந்த எந்த கோபி தொகுதி கொடுக்கல, கோபிச்செட்டிப்பாளையம் கொடுக்கல வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவார்? செல்லூர் ராஜு கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் எடப்பாடியோட ராங் புக்கில் இருக்கார் அவர். ஸோ அவருக்கு நாளைக்கு சீட் கொடுக்கல வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவார் அவரு? அப்போ அவங்க வருமுன் காப்போம்ன்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்கல்ல. கடைசி நேரத்தில் ஒரு டிசிஷன் எடுத்து நீங்க கடைசி நேரத்தில் திமுக போறது போல நீங்க செங்கோட்டையனோட ஒரு கான்டாக்ட்லயே இல்லை. செங்கோட்டையன் ஒரு சீனியர் லீடரு, அவரை நீங்கள் யாத்திரை ஆரம்பிக்கும் போது அவரை ஒதுக்கி வைக்கிறீங்க, அவரோட ஒரு கான்டாக்ட்ல இல்லாத இருக்கீங்க. அவர் பிஜேபி கிட்ட போய் முட்டி மோதினாரு, அங்கே ஒன்றும் நடக்கல. நீங்கள் பிஜேபியோட நல்ல கான்டாக்ட்ல கூட்டணி இல்லாத போது இருந்தீங்க, இப்போ இருக்கிற போது இருக்கீங்க நீங்க. அப்போ செங்கோட்டையனுக்கு என்ன இருந்தது? அவரோட எஃபர்ட்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆக்சுவலா எடப்பாடியோட அவரால் போராட முடியல. ஸோ அந்த சமயத்தில் அவர் கடைசி நேரத்தில் அவர் கால ஒரு விட்டீங்கன்னா சீட் கொடுக்கலன்னா அப்போ செல்லூர் ராஜுவோ இல்லை இவரோ ஜெயக்குமாரோ அவங்க யோசிப்பாங்கல்ல, தங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசிப்பாங்கல்ல. ஆனால் அப்போ இந்த அறிக்கைகளுக்கு என்ன அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லைங்களா? நான் இறுதி மூச்சு வரை எனக்கு அதிமுக சார் அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் திமுக இருக்கிற அதிமுக அமைச்சர்கள் 10 பேரை பத்தி சொன்னல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பொங்கலூர் மணிகண்டன், இப்போ நீங்க எப்படி மேற்கு மண்டலம் சார்ந்து அங்க இருக்கிற அரசியல் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், முதல்ல இந்த செய்திகள்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ அன்வர் ராஜா போறார், மைத்ரேயன் போறார், அவங்க எல்லாம் திரும்ப அங்க இருக்கிற பல தலைவர்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க, முதலமைச்சர் அதையே பேசுறார். நீங்க எப்படி பாக்குறீங்க பொங்கலூர் மணிகண்டன்?
நீங்க கற்பனை வளங்களை மெருகூட்டி மக்கள் மத்தியில ஒரு விதையை தூங்குவது என்பது எளிதாக நியாயவிட்டது. எல்லாமே அதை செய்யறாங்க. நீங்க அம்மா காலத்துல பாத்தீங்கன்னா முத்துசாமி போனாரு, திருநாவுக்கரசு போனாரு, கே சார் போனாரு, ரகுபதி, இப்படி ஒவ்வொருத்தரும் எல்லாருமே போனாங்க. இப்ப எப்படி பார்த்தோங்க அன்னைக்கு, அதாவது ஒரு பெரிய இயக்கத்துல இப்ப திரு மைத்ரேயன் அப்படிங்கிற ஒரு நபர் கட்சிக்குள்ள என்னவா இருந்தார், எப்படி வந்தார், அவர் அவருடைய செல்வாக்கு என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே வியப்பா இருக்கும். ஏன்னா கட்சியில பதவியில் அனுபவித்தல் மட்டும்தான் வெளியே போறாங்க. அது எந்த பதவியும் இல்லாமல் பதவியை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதுகின்ற யாரும் இந்த கட்சியிலிருந்து வெளியே போனதே கிடையாது. இப்போ 3 முறை மாநிலங்களவை உறுப்பினர் அப்படிங்கிற பதவியை திரு மைத்ரேயன் பெற்றார். எந்த தகுதியில் பெற்றார் பாருங்க. அப்போ ஒரு 18 ஆண்டு காலம் பதவியை வகித்தவருக்கு இப்போ சந்தோஷமா என்னை வச்சுக்கல வெளியே போறோம்னு சொன்னா, அப்படி சந்தோஷமா எப்படி வச்சுக்குவீங்க? எதிர்கட்சியா இருக்கிற போது ஆளுங்கட்சி எடுத்து போராடுவது, அந்த அவருடைய மக்கள் வர செயலை அம்பலப்படுத்த நோக்கமா இருக்க முடியும், வேற என்ன சந்தோஷப்படுத்த முடியும்? அப்போ இந்த சந்தோஷமே இல்லாமல் இந்த கட்சியே வாழ்க்கை என்று அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் இன்னும் நகர ஒன்றிய மாநில பொறுப்பெடுப்பு கூட எந்த பதவிக்கு வராவிட்டாலும் இந்த கட்சியை விட்டு கொடுக்காமல் வாழ்கிறார்கள். அவர் எப்படி சொல்வீங்க? இல்ல, நீங்க சொல்றது சரிதான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிற கிளை மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் கட்சிக்காக உயிரை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா பிரியன் சொன்ன மாதிரி மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க, பதவியை அனுபவிச்சவங்க, நாங்க நிரந்தர விசுவாசின்னு சொன்னவங்க இங்க அமைச்சர் பதவியில இருக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மையில அப்படி அதிருப்தி தலைவர்கள் அதிகமா இருக்கிறாங்களா? இதுல ஏன் தங்கமணி அவர்கள் பெயர், செங்கோட்டையன் அவர்கள் பெயர்லாம் அடிபட்டுட்டே இருக்கு? இதுக்கு என்ன காரணம் சார்? இது திமுகவுடைய சதி வேலைங்க. தினசரி இந்த மாதிரி அதிமுகவில் அதிருப்தி, திமுகவிலே அதிருப்தி. இப்ப நீங்க துரைமுருகனுக்கு அதிருப்தி இல்லைங்களா? இன்னும் ஒரு 4 அமைச்சருக்கு அதிருப்தி இருக்குது, பல எம்எல்ஏக்கு அதிருப்தி இருக்குது. நான் ஒரு செய்தி சொல்றேன், திமுகவில் முன்னாள் எம்எல்ஏக்கள், முக்கியமான மாநில பொறுப்பு உள்ளவர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு வருவதற்காக பேசிட்டு இருக்காங்க. ஜனவரி மாதம் பாருங்க, தேர்தல் அறிவுக்கு முன்பாக வருவாங்க. இப்போ இது எல்லா கட்சியும் நடக்குங்க. இப்போ அவர்கள் வருவதனால திமுக வீழ்த்திரும் சொல்ல, இங்கிருந்து போறதுனால அதிமுக வீழ்த்திரும் சொல்ல முடியாது. இப்போ திரு மைத்ரேயன் போனதால மிகப்பெரிய பலம் திமுக அல்ல, அதிமுக பலவீனம் இதெல்லாம் அல்ல. ஒரு சில நபர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக அங்கிருந்து வருவதும் இங்கிருந்து போவதும் இது வாடிக்கையா. நீங்க சொல்வது சரிதான், அதை நம்ம மறுக்கல. ஆனா ஒன்று, இப்ப நீங்க திமுகவிலிருந்தும் அதிருப்தியில இருக்கிறாங்கன்றப்ப பிரியன் சொன்னார் எல்லா கட்சியிலும் அதிருப்தியில இருப்பாங்க. இப்போ ஆளுங்கட்சியா இருந்தா இன்னும் கூடுதல் அதிருப்தி எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் யாரும் மறுக்கல. ஆனா வெளிப்படையா திமுகவில் அப்படி தெரியுதா? இப்ப திரு தங்கமணி அவர்கள், நீங்க பார்வையாளரா நீங்க அப்சர்வ் பண்ணி சொல்லுங்க, அதுக்காக கேட்கிறேன். பெருசா ஆள பார்க்க முடியல, அதான் பிரகாஷ் அவர்கள் நோட் பண்ணி சொல்றாங்க. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு எங்கன்னு இப்ப இதெல்லாம் தானே கனெக்ட் பண்ணி அதிருப்தின்றாங்க. அது மாதிரி திமுகவில் நீங்க யாரையும் பின் பாயிண்ட் பண்ண முடியல, அப்படி சொல்ல முடியாது இல்ல இப்போதைக்கு. இல்ல, தங்கமணி அவர்களை பொறுத்தவரை சமீப நாட்களாக உடல்நல செல்வர் அறுவை சிகிச்சை நடந்தவர்கள், அதன் காரணமாக ஒரு பெரிதாக இல்லை. அப்படி இருந்தும் கூட இந்த ஓய்வுல ஒரு நாள் முன்பாக திருச்சி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டு போனார். இப்ப நீங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்களோ, அண்ணன் வேலுமணி அவர்களோ, இல்ல அண்ணன் தங்கமணி அவர்களோ, இது எல்லாம் இவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் அல்ல. இந்த கட்சியை நீண்ட காலமாக வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர்கள். எனவே இவர்கள் எல்லாம் அந்த மாதிரி முடிவெடுத்த நிச்சயமாக இது வதந்தி தான் ஒழிய, இன்னைக்கு கூட தங்கமணி அவர்கள் அறிக்கூறதுக்கே படிச்சிருப்பீங்க, நிச்சயமாக அந்த மாதிரி செய்யக்கூடிய அல்ல. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் உறுதியா உயிரோட இதே செந்தில் பாலாஜி சின்னம்மா உயிரோட இருப்பேன்னு சொன்னாரு, அடுத்த மாறிட்டாரு. இல்ல அந்த மாதிரி வச்சு நம்ம பல முடிவுன்றோம், அந்த மாதிரி இல்லை. இன்னொரு விஷயம்ங்க, சில கற்பனைகளும் அதிகமாக நம்ம சொல்லக்கூடாது. இப்ப நீங்க திரு செல்லூர்ராஜ் அவர்கள் கார்ல ஏத்தலாங்கிற செய்தியை இன்னைக்கு தவறா சொல்றீங்க. நான் ஒண்ணும் இல்ல, மேட்டுப்பாளையத்தில் நிகழ்ச்சி ஆரம்பிச்சாரு. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அண்ணன் எஸ்பி வேலுமணி, அண்ணன் உடுமை ராதாகிருஷ்ணன், அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன், MS ஆனந்தன், திருப்பூர் சிவசாமி, நாங்க எல்லாமே கொண்டிருந்தோம். அதாவது அப்ப அவர் கார்ல போறதுக்கு என்ன சிக்கல்னா, முன்பு இருந்தது வேற. இப்போ அந்த Z+ கொடுத்த பின்னாடி பாதுகாப்பு அதிகாரி தவிர யாருமே இருக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க. அதனால யாருமே கார்ல ஏறக்கூடாது. ஒரு விஷயம், 4 பேர் நெருக்கி போயிருவாங்க பின்னாடி கார்ல, எடப்பாடியா அனுமதிப்பாரு, அவனுக்கு கொண்டு போவாங்க. ஆனா இன்றைக்கு சூழ்நிலை அப்படி, Z+ வந்த பிறகு அந்த அதிகாரிகளை தவிர யாருமே, அதுதான் உண்மையோடைய, வேற காரணமே அல்ல. இது தெரியாம நீங்க உங்க விளக்கத்தை கொடுத்திருக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம்ன்றது அப்படி அதிருப்தியே இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப வெளியில வந்தவர்கள் நிறைய அதிருப்தியாளர்கள் இருக்கிறாங்கன்றாங்க, முதல்வரும் அதை சொல்றார். ஆனா நீங்க சொல்றது அப்படி யாருக்கும் அதிருப்தி இல்ல, திமுகவே திட்டமிட்டு இந்த வதந்தியை பரப்பி விடுதுன்னு சொல்றீங்க, கரெக்டா? விஜயன் சார், இப்ப நீங்க திரு அன்பராஜர் வெளியே போனாரு, வெளியே போன பிறகு என்ன சொல்லுவாங்க, ஒரு நிறைய நான் மட்டும் அதிருப்தி இல்லை, நிறைய பேர் இருக்காங்க வருவாங்கன்னு ஒரு செய்தி சொல்றது. அதே மாதிரி மைத்ரேயன் சொல்றது, ஏன்னா இவர் மட்டும் சேர்ந்தா பயன் இல்லை, எல்லாத்தையும் அழைப்பது, வாங்க திமுக ஆதாயம் பெறலாம், பதவி பெறலாம், வாங்கன்னு அழைப்புக்கான விதை அது.
இது யாரு தெரியாம விடுறாங்கன்றீங்க சார்? இது சொன்ன, அதாவது நீண்ட கால அனுபவமுடைய அரசியல் தலைவர்கள் தான் அதிமுக இருக்காங்க. தெரியாமல இல்ல, ஒண்ணு இல்ல, அங்க போன ஒரு 10 பேர் சொன்ன லிஸ்ட் சொல்றேன், அவரெல்லாம் மனம் பொறுமை இருக்காங்க. உண்மையிலே வெளியேறு திமுகவில் போய் எந்த மரியாதையும் இல்லை என்று சொல்வது அதிகம். திமுகவில் பாரம்பரியமா இருக்க கூட அதிமுக வந்தவருக்கு முக்கியம் தராங்க, அந்த கோபம் இருக்குது. அப்ப வருவாங்க. இதுல நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படி கான்கிரீட்டா நடந்துருச்சுன்னா அது இன்னும் பேசுவதற்கு இன்னும் வலுவா இருக்கும். அது ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணணும்ன்றீங்க. எனக்கு தெரிந்து வாய்ப்பே இல்லை. திமுகவில் இருந்தும் அதெல்லாம் முதல்ல சொன்னேன், திமுக வந்தாலும் ஒண்ணு அதிமுக பலமாக போறது இல்ல, ஆனா வரப்போறாங்க. அதனால இதுவெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. எந்த இடத்துல குறுக்கிடணும்னு செல்லூர் ராஜு விஷயம் பேசினப்ப இல்ல, அதாவது Z+ல சீட்ல இடம் இல்ல, அதனால பின்னாடி Z+ இருக்கும் போகும். கட்சிக்காரங்க அப்படி இல்லை, இதுதான் காரணமா இருக்குமே. ஆனால் அது வந்து Z+லாம் ஓட்டு வாங்கி தராது. Z+ஓ காவல்துறையோ கட்சிக்காரர்களை வந்து இது பொதுவாக வந்து அவங்க பதவியில் இருக்கும்போது அந்த புறம் தள்ளுறது அப்படின்றது எல்லா கட்சியிலும் இருக்குது. அது இப்போ அதிமுகவில் கம்ப்ளைண்ட் வருது. அதேமாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ரொம்ப ஷார்ப்பான கேள்வி அது. ஏன் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அதிமுகவில் செய்தி வருது? செங்கோட்டையன் அதிருப்தி, தங்கமணி அதிருப்தி, வேலுமணி அதிருப்தி, ஜெயக்குமார், ஏன் இதற்கு வந்து அது என்ன காரணம்னா, எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சமகாலத்தில் இவர் நம்மள மாதிரி ஒரு அமைச்சராக இருந்தவர், இவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டு, இவர் வந்து இன்னைக்கு பொதுச் செயலாளர் ஆகிட்டாரு அப்படின்றதுனால அந்த பயம் கம்மியாக இருக்குது. அதே அங்கே திமுக அந்த பயம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் முதல்வர்கிட்ட போயிட்டு துரைமுருகன் வந்து ஆமாங்க எனக்கு கொடுத்த அமைச்சரவை ரொம்ப சின்னதாக இருக்குது, சந்தோஷம் இல்லை, செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா இருக்கிறதும் போயிடும். இதனால தான் வந்து அந்த செய்தி வந்து இங்கே வருது, அங்கே வர்றது இல்ல. அதாவது அந்த வாகனத்தில் ஏற்ற விட மாட்டேன் என்பதற்காக கட்சியை ஒதுக்குறது அல்ல, சில பாதுகாப்பு காரணங்கள் பொதுவா அவங்க ஒத்துழைக்கிறாங்க. அவங்க நீங்க வந்து செல்லூராஜ் வேண்டாம், ஆனா செங்கோட்டையன் வேண்டாம், வேலுமணி வேண்டாம்னு சொன்னது அல்ல. உண்மையில் இது போன்ற, அதாவது எடப்பாடியார் மாதிரி எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் ஒரே மாதிரி பழகுது எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை அதிமுக பொறுத்தவரையில. அம்மா காலத்துல யாரும் போக முடியும்? நம்ம யூகத்தை கூட தவிர்த்தரலாம். ஏன்னா நீங்க அதுக்கு ஒரு கருத்து கூட சொன்னீங்க, திமுக கூட சொல்றாங்கன்னு. இப்ப செங்கோட்டையின் விவகாரம் எடுத்துக்கலாம்ல, அவர் பல இடங்கள்ல பேசிட்டு இருந்தார், ஆனா இபிஎஸ் அவர்கள் அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை. நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு, அது வெளிப்படையா தெரியலையா திரு செங்கோட்டையனுக்கு அதிருப்தி இருக்குன்னு? அதையும் மறுக்கிறீங்களா சார்? நீங்க செங்கோட்டையனை பொறுத்தவரையில கட்சியோட உண்மையான விசுவாசி. இன்னொரு செய்தி சொல்றேன், எனக்கு நான் வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க நெருக்கமா பழக்கம். எனக்கு எடப்பாடியில அடுத்த பழக்கம். உண்மையில் மிக நான் சின்ன வயசுல இருந்து மிக நெருக்கமா பழக்கம், வீட்டுக்குள்ளேயே கொண்டா சாப்பிடலாம் பழக்கம். இப்போ அவர் அம்மாவோட எனக்கு கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி அவர் தான், அந்த அளவு அவரை பற்றி முழுமையான அறிந்தவர் நான். இந்த விஷயம் எல்லாம் வந்தவர் அவர் கூடயே பயணிச்சு. நீங்க சரி, ஆனா இப்ப பிரியன் சார் சொன்ன ஒரு இடத்த நான் கேட்கிறேன். இன்னைக்கு திமுகவில் இருக்கிற பல அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு அதிமுகவில் இருக்கிறப்ப பேசியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். நாங்க உயிரே கொடுப்போம், நிரந்தர விசுவாசி, நாங்க எத்தனை தலைமுறையா இருந்தாலும் உங்களுக்கு தான்மா விசுவாசமா இருப்போம்னு சொன்னவங்க தானே சார் இருக்கிறாங்க. இதுல அரசியல் எப்படி நம்ம இப்படி புடிமானமா பேச முடியுமா? இல்ல, நீங்க முத்துசாமி அண்ணன் தவிர மத்த எல்லாம் விட்டுருங்க. முத்துசாமி அண்ணன் வந்து அதிமுக மிக முக்கியமானவர். அவர் வெளியும்போது அம்மா வேணாம்னு சொன்னாங்க, அவர் கூட அம்மாவை எதிர்த்து பேசியவர் தான். நீங்க அம்மாவுடைய பயணித்தவர்கள் யாரும் வெளியில் போகல, அம்மாவுக்காக வந்தவர்கள். இப்ப நீங்க செங்கோட்டையனை பொறுத்தவரையில எம்ஜிஆர் இருக்கிற போது அம்மா அணியில உறுதியா இருந்தவர். அவரை பொறுத்தவரையில் நான் சொல்றேன், அதிமுகவை தவிர சிந்தனையர் கருத்து. ஒரே ஒரு கேள்வி நீங்க யோசிச்சு பாருங்களேன், திரு அன்வர் ராஜா அவர்கள் இந்த இடத்துல அவர் வெடிச்சு வராங்க. அவருக்கு பெரிய சிக்கல்லாம் வந்து இப்ப சிஏஏ வந்தப்பெல்லாம் அவரால் எதிர்கொள்ளவே முடியலன்னு நேர்காணல் எல்லாம் சொன்னார். ஆனா அவர் கட்சிக்குள்ளதான் இருந்தார். உங்களுக்கே தெரியும், எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணித்தவர் தான். அவர் வெளியில வரலையா? அந்த அதிருப்தி வெடிக்கலையா? அப்படிதான் கனெக்ட் பண்ணி கேட்கறாங்க. அப்படி வெடிச்சு வருவதற்கான சூழல் இருக்கு, திமுக அதை பயன்படுத்த பாக்குதுன்னு சொல்றாங்க. சார், நீங்க திமுக கூட 99ல பிஜேபியோட சேர்க்கிற போது திரு கருணாநிதி அவர்கள் அதை நியாயப்படுத்தி சமாதானப்படுத்தி பேசினாரா இல்லையா? அதாவது ஒரு கூட்டணி என்று அமைக்கிற போது எல்லா சமரசமும் செய்யணுங்க. நான் பொங்கலூர் மணி என்ற நான் அதுக்குள்ளே வரல. நான் ஏன்னா அதுக்கான நியாயங்கள் இபிஎஸ் அவங்களுக்கே இருக்கலாம், நான் அதுக்குள்ளே வரல. அதான் நான் பேசுறேன். அந்த அன்வராஜ் அவர்கள் வந்து நிச்சயமாக தான் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவன், எனவே அந்த இந்துத்துவ அந்த கொள்கையில வேற காரணம் இல்ல. எனக்கு சுருக்கமா சொல்லுங்களேன். இப்ப பொங்கலூர் மணியண்டன் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே கட்டுக்கதைகள் தான். தங்கமணி அவர்கள் பெயரே அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு வெளியில வராம கூட இருக்கலாம், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கலாம். இப்படி அதிருப்தியே இல்ல அப்படின்றது இவங்க நிச்சயமா இதெல்லாம் வெளியில வரும், இது திமுகவே திட்டமிட்டு செய்யறது அப்படின்னு. சார், செங்கோட்டையனுக்கும் முத்துசாமிக்கும் நடந்த சண்டை வந்து பெரிய சண்டை சார். முத்துசாமி வெளியே போறதுக்கு செங்கோட்டையனுக்கு ரோல் இல்லைன்னு சொல்லுங்க. முத்துசாமி கடுமையா செங்கோட்டையனை எதிர்த்தார். பல மணி நேரம் ஜெயலலிதாவோட ஆர்குமெண்டே பண்ணியிருக்காரு. யார்? முத்துசாமி வெளியே போறதுக்கு முன்னாடி பலர் போய் அவர்கிட்ட பேசியிருக்காங்க. என் நண்பர்கள் பல பேர் போய் உட்காந்து
முத்துசாமிகிட்ட போய் பேசியிருக்காங்க. ஜெயலலிதாவே அவங்க இயல்புக்கு மாறா உங்களோட பேசணும் வாங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கிறாங்க, பகிரங்கமா அறிக்கை விடுத்தாங்க. ஆனா இல்ல நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன்னு போறாரு. அப்போ உங்களுக்கு அங்க கிரைசிஸ் இல்லாமலா முத்துசாமி மாதிரி ஒரு பெரிய ஸ்டால்வாட்டு ஒரு திமுகவுக்கு போவார். சூழல் தான் முடிவு எடுக்கும். சூழல் தான் முடிவு எடுக்கும். இப்போ செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்ச அந்த நிகழ்வு எடப்பாடியை மீறி நிகழ்ந்த நிகழ்வு. பொங்கலூர் மணிகண்டன் அவருக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப இந்த அதிருப்தின்னு சொல்றதெல்லாம் கட்டுக்கதை, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொல்றாரு. அடுத்தடுத்து இது இந்த அதிமுகவில் நடப்பது இன்னும் தொடருமா இல்ல இப்படி ஒரு முற்றுப்புள்ளியோட இதோட நின்றுமா? இப்படி பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். திமுகவில் பல பேர் அதிருப்தியாக இருக்காங்கன்னு சொல்கிறாரு இல்லையா, அது உண்மை. ஆனால் அவங்க வெளில வர மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சி ஆட்சிக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. மற்றவங்க எப்படி நம்புகிறாங்களோ, வெளியில் இருக்க தேமுதிக எப்படி நம்புதோ, இல்லை ஓபிஎஸ் எப்படி நம்புகிறாரோ, இல்லை ராமதாஸ் எப்படி நம்புகிறாரோ, அது மாதிரி இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புறதுனால அவங்க என்ன இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அவங்க அப்படியே இருப்பாங்க. ஆக்சுவலாக ஸோ அதிமுகவை பொறுத்த மட்டும் அந்த நம்பிக்கை இழப்பு தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கட்சி ஆட்சிக்கு வருமான்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, பலமான கூட்டணி கிடையாது, கட்சி ஒற்றுமைக்கான விஷயத்தையும் எடப்பாடி கையில் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம கட்சி வெற்றி பெறுமான்ற அந்த நம்பிக்கை காரணமாக சரி நம்ம அது தவிர அவங்களுக்கு இருக்கிற வருத்தங்கள், பர்சனலாக இருக்கிற வருத்தங்கள். இப்போ அன்வர் ராஜாவை பொறுத்த மட்டும் அவர் ஒரு கொள்கை அளவில் பாஜக கூட்டணியை எதிர்த்து அவர் வராரு வெளியில். அது அவருடைய கான்ஸ்டியூவன்சிக்கு அவரோட தொகுதிக்கு ஏற்புடைய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ மைத்ரேயனுக்கு என்ன இருக்குது ஆக்சுவலாக, அவருக்கு என்ன கான்ஸ்டியூவன்சி இருக்குது, அவரால் என்ன இருக்குது? திமுக இவரை ஏற்றுன்றதுனால ஒரு இன்க்ளூசிவ்னஸ் தான் வந்திருக்கே தவிர திமுகவுக்கு நாங்கள் அனைவரையும் அரவணைத்து ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஜாதியை வச்சு அவர் ஏற்றுக்கலாமா திமுகன்னா, அது திமுக நாங்கள் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கன்னு காமிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாமே தவிர எந்த அளவுக்கு திமுகவுக்கு மைத்ரேயனுக்கு அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா அதுக்கு ஒரு கேள்விக்குறியான விஷயமா நான் பார்க்குறேன். பொதுவாக இப்படி கட்சியில சேர்றப்ப சில வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாங்க அவங்களோட செல்வாக்குக்கு ஏற்றவாறு. அப்படி இல்லாமலா இவருக்கும் நான் சொல்ல ஏதாவது ஒரு வாக்குறுதி வாங்கிட்டு தான் சார் அவங்க போயிருப்பாங்க. பல பேர் வாக்குறுதி இல்லாமல் போக மாட்டாங்க. வாக்குறுதி கிடைக்காதனால போகிறத நிறுத்தி வச்சிருக்கிற அதிமுக தலைவரும் இருக்காங்க. இப்போ பிரகாஷ் சொன்ன மாதிரி நான் இதெல்லாம் கேட்டாங்க, இதெல்லாம் கொடுக்கலன்னு அவங்க கொஞ்சம் வித்துகள் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக வேற மாதிரி கூட பண்ணலாம். இப்போ நிறைய பேரை பற்றி சொன்னார் அவர் பேசும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஒரு வாக்குறுதி கேட்பாங்க. அது திமுக தலைமை அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா? திமுக தலைமை இப்போ எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காங்கன்னா, எப்படியா இருந்தாலுமே எதிர்கட்சியில் ஒரு பலமான கூட்டணி அமையக்கூடாது, அதிமுகவையும் பலவீனப்படுத்தணுன்ற அந்த 2 பாயிண்ட்ல ஒர்க் பண்றாங்க சார். அதனால இனிமே அவங்க நிறைய பேரை இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன மாதிரி திமுகல இருந்து போவாங்களான்னா ஜனவரி பிப்ரவரியில சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, திமுக அப்போ வெற்றி பெற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதுல கன்டினியூ பண்ணுவாங்க. இல்ல எதிர்க்க ஒரு பலமான கூட்டணி அமைஞ்சு போச்சு, இல்ல விஜய் ரொம்ப பலமா வந்துட்டார் அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. அடிப்படையான விஷயம். இப்போ பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன மாதிரி இங்கேயும் அதிருப்தி இருக்கின்றது. இப்ப நீங்க புது வரவு அங்கிருந்து வராங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற திமுக ஆட்கள் அங்க இருப்பாங்கல்ல, ஒரு கனவோடு நமக்கு தான் சீட்டுன்னு, அது இல்லாம போகும்ல. அந்த குழப்பத்தை அதிமுக பயன்படுத்திக்காதா? அதுதான் பொங்கலூர் மணிகண்டன் சொல்ற. இல்ல சார், எடப்பாடியே தன்னோட கேரக்டர்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கார். அவரோட பேச்சு நீங்க சமீபத்தில் கவனிங்க. அஃப்கோர்ஸ் அப்பப்போ கான்ட்ரவர்சிக்கு போனாலும் முன்னெப்போது இல்லாத வகையில் அவர் இந்த நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிற அந்த சினாரியோவே பார்த்தீங்கன்னா, அமித்ஷா வராரு, கூட்டணி ஆட்சி தான் சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் அந்த அமித்ஷா விசிட் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் இவர் என்ன பண்ண, அமித்ஷாவது யாராவது நான் பாட்டு நடைப்பயணம் போறேன், நான் தொண்டர்களை சந்திக்கிறேன் அப்படின்றது அவரோட அந்த ஃப்ளோ இருக்கு இல்லைங்களா, அது இன்னைக்கு தென் மாவட்டத்தில் போய் நின்று இருக்கு. தென் மாவட்டத்தில் இப்போ சொன்னார் இல்லையா, நகர செயலாளர் இருக்காங்க, இவங்க இருக்காங்கன்னு. தென் மாவட்டத்தில் முழுக்க அதிமுக ஓட்டு எரோட் ஆயிடுச்சு. நீங்கள் போன சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் இருந்தார், ஏடிஎம்கே உள்ள ஓபிஎஸ் இருந்தார். முக்குளத்தோர் வாக்குன்றது இவங்க 10.5% இடஒதுக்கீடு கொடுத்து பிரமலை கல்லர் போன்ற முக்குளத்தோர்களை அடிச்சிருந்தாலும் அதையும் தாண்டி போற இடம்லாம் நல்ல கூட்டம். இப்போ அதை தாண்டி அவரோட அப்ரோச் என்னன்னா, நீ யாரா வேணா இரு, அதை பத்திலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பாட்டுன்னு போறேன் என் களத்துக்குள்ள, நான் அதை அகாமடேட் பண்றேன். ஒரே ஒரு விஷயம் பிரகாஷ், அந்த இடத்துல பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி திமுக கூட்டணியாவும் இதா இருக்காங்க,
இப்போ அதிமுகவிலிருந்து இப்படி முக்கிய தலகர்த்தர்கள் வெளியில போறது பர்செப்ஷனா அவங்களை வீக்கெண்ட் பண்ணாதா? அதுக்கு அதை தானே திமுக தொடர்ந்து செய்யுதுன்னு சொல்றாரு பிரியா சார். இப்போ போனதுல வைட்டல் டேமேஜ் வந்து அன்வர் ராஜா தான் சார். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது சார். இட்ஸ் அ வைட்டல் டேமேஜ். ஏன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து பிஜேபியோட சேர்ந்ததுனால இவங்களுக்கு வராது. சரி, ரைட்டா? அந்த மாதிரி ஒரு பெரிய மைனஸ் இருக்கும்போது அன்வர் ராஜா போனது இட் இஸ் அ ப்ளோ, அதாவது முதுகெலும்புல அடின்ற மாதிரி தான். ஆனா இந்த நீங்க ஃபியூச்சர்ல நான் என்ன ப்ரெடிக்ட் பண்றேன்னா, இந்த ஓபிஎஸ், இந்த சசிகலா, இந்த அதிருப்திகள் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துருவார் எடப்பாடின்ற ஒரு மூவ் ஏடிஎம்கே கேம்ப்ல தெரியுது. பண்ணாலும் வாய்ப்பு இருக்கு, 100% பண்றதுக்கு வாய்ப்பு. பொங்கலூர் மணிகண்டன், அப்ப இறுதி நேரத்தில் சரி எல்லாரையும் தக்க வைப்பதற்கான முயற்சி கூட எடுக்கப்படலாமோ? அப்படி கடைசி நேரம் நம்ம இந்த ஆப்ஷன் எடுத்துருவோம்னு எடுக்கவும் வாய்ப்பு இருக்கா இபிஎஸ் அவங்க? இல்ல சார், 2026 நிச்சயமாக அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். இதுல வந்து அதற்கான எந்த எல்லைக்கும் அதிமுக செல்லும். ஏன்னா அப்பதான் முயற்சி எடுக்கணும். இப்போ ஏனாதான் செய்ய முடியாது இல்லைங்களா? இப்போ எல்லோரையும் அரவணைப்பது, ஒருங்கிணைப்பது அவருக்கு தெரியாம கூட இல்லை, அவருக்கும் தெரியும். ஏன்னா இதுக்கான சில காலச்சூழல் வரணுங்க. இப்போ நடைபயணம் போறாரு, பிரச்சார பயணம் போறாரு, மக்களை சந்திக்கிறாரு. இது முடிய பாருங்க, திமுகவுக்கு எதிர்மனைகள் உள்ள எல்லோரையும் நிச்சயமாக ஒன்று சேர்த்து ஒரு இடம் நீங்க ரொம்ப கவனமா வார்த்தையை பயன்படுத்தி இருக்கீங்க. நான் அதுக்குள்ள ரொம்ப வரல திரு பொங்கலூர் மணிகண்டன். அன்வர் ராஜா விஷயத்திலேயே ரொம்ப அண்ணன் தான் சொல்லி பேசுறாங்க. அன்வர் ராஜா வந்து வெளியில வந்தாலும் எடப்பாடி அண்ணன்ட்ட நான் அவரு சொல்வது வந்து நாங்க பலமுறை அவரோட பேச முயற்சித்தேன், எங்களால பேச முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, எங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்றது அதுவே ஒரு வகையான அதிருப்திக்கு காரணமா இருக்காதா? விஜயன் சார், நான் ஒரு வெளிப்படையா சொல்றேன், இந்த வார்த்தையை சொல்றது மனசுக்கு வருத்தம். ஏன்னா நான் என்னுடைய தகுதிக்கு நான் அடிக்கடி சந்திக்கிறேன் சார். நான் என்னோட கருத்து பூரா சொல்றேன். இப்போ கடந்த ஒரு 3 நாளைக்கு சந்தி சேலத்துக்கு பேசினேன். நான் சில கருத்து அவர் சொன்னேன், அவர் சில கருத்து சொன்னார். மனம் திறந்து சார் யாரு சொன்னாலும் கேட்பாருங்க. நீங்க வெளியில ஒரு 500 பேர் இருந்தாங்க, நான் வெளியில பேசிட்டு இருந்தேன், உள்ள கூப்பிட்டாரு, உள்ள போய் பேசினேன். சார் இது அப்படி இல்லை, நான் வந்து கட்சி எந்த பொறுப்பும் இல்லை, ஆனா சொன்னமே ஏத்துக்கிறாரு. சார் இது வந்து தவறான செய்தி சார். வெளியில போன பின்னாடி அவர்கள் இட்டுக்கட்டி சொல்லுது. உண்மையில் எடப்பாடியார் எல்லோருடைய கருத்தையும் செவி சாய்த்து சரியான ஏத்துக்குவார். கோட்டீஸ்வரன், இப்போ அடுத்தடுத்த மூன்றது வந்து இப்போ பிரகாஷ் சொல்றாரு அதிமுகவே ஒருங்கிணைக்கிற இடத்த கூட நகரலான்றதும், பொங்கலூர் மணிகண்டன் இல்ல இதை இப்படியே விட்டுட்டு இருக்க மாட்டாங்கன்றதையும் பார்க்க முடியுது. ஆனா இன்னொரு பக்கம் திமுக வெளிப்படையாகவே இதை அறிவிக்கிறாங்க, அதிருப்தியில இருக்கிறாங்கன்னு. இந்த பேட்டில் எப்படி போக போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, பிரகாஷ் சார் சொல்றது அது ஒரு விஷயம் உண்மைதான். கடைசி நேரத்தில் வந்துட்டு முதல்வராக வரணும், அதுக்கு என்ன பண்ணால் அது வேலைக்கு ஆகுமோ, இதே ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு பண்ணுவார்னா, ஒருவேளை ஓபிஎஸ் திருப்பி வந்தால் நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு, நம்ம திருப்பி முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு ஒருவேளை அவருக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். நானாக தனியாக முடிக்க முடியாது, கூட்டணி வரல அப்படின்னு அன்னைக்கு தோணுச்சுன்னா அவர் அது வந்து திருப்பி சேர்த்துக்குவார். அவர் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய தன்மை படைத்தவர். அதுல ஒன்று உங்களுக்கு, அதாவது நம்மளா அணுகிற போது நம்ம பெரிய பேரங்கள் வைக்க மாட்டோம். உங்கள் தேவைக்காக நீங்க அணுகிறப்ப அதெல்லாம் வந்து அவரு ரெடி ஆயிட்டாரு. அதாவதுங்க ஓபிஎஸ் பேரத்தை ஓபிஎஸ் வந்து பொறுத்தவரை வந்தா சேர்த்துக்கிற லெவலில் தான் இன்னைக்கு வச்சிருக்கிறாரு அவர். இவரு போயிட்டு அதாவது எப்படின்னா ஃபீலர்ஸ் தான் அனுப்புவாங்க. இவரு போன் பண்ணி ஓபிஎஸ் கிட்ட வந்து எடப்பாடியை நான் பேசுறேன் வந்துருங்க அப்படிலாம் இருக்காது. அது தந்தி டிவி தொலைக்காட்சியில பாருங்க, அது தெளிவு. எனக்கு முன்னாடி பேசினவர் கூட கரெக்டா சொன்னார். அந்த அப்ரோச் வந்து மாறுது. என்னன்னா டிடிவி தினகரன் அவர்களை பத்தி கேட்கும்போது காலம் பதில் சொல்லும், ஓபிஎஸ் அவர்களை பத்தி கேட்கும்போது காலம் கடந்து விட்டது. ஒருத்தர ஃபியூச்சர்லயும் ஒருத்தர பாஸ்ட் டென்ஸ்லயும் வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அவரு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்பாரு. அவருமே ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, 75 சீட் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்குண்டான கணக்குகள் பார்ப்போம். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, வர தேர்தல் நேரத்தில் வந்து இந்த மாறி மாறி போறது இருக்கு பாத்தீங்களா, அது நிறைய பார்ப்போம், நிறைய நடக்கும். அதாவது குறிப்பா அதுவும் டிஎம்கேல வந்து என்ன ஆகும்னா, ஒரு சீட்டு நிக்கிறதுக்கு 5 பேர் கேட்பாங்க. ஏன்னா ஆளுகின்ற கட்சி, செலவு கம்மி. அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஒருத்தருக்கு ஒரு சீட்டு தான் கொடுக்க முடியும். அப்ப அதிருப்தி நிறைய இருக்கும். அதிமுக பாத்தீங்கன்னா எதிர்கட்சி, செலவு தனியா பண்ணணும், அதனால சீட்டு நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, அங்க அதிருப்தி கம்மியாகும். இதெல்லாம் வந்து நம்ம டிசம்பர்ல பார்ப்போம். இறுதி சுற்று பிரகாஷ், எல்லாரும் ரொம்ப சுருக்கமா சம பண்ணலாம், யாராருக்கெல்லாம் குறி வைக்கப்படலாம், இது யார் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு யூகிக்கிறீங்க? இதை சம பண்ணலாம். எல்லாமே போறதுக்கான வாய்ப்புல வந்து ஆர்பி உதயகுமார் வரைக்கும் இருக்குங்க. ஆர்பி உதயகுமார், செங்கோட்டையனுக்கு கண்டிப்பாக இந்த முறை சீட் கொடுக்க மாட்டாங்க. அவர் திமுகவுக்கு போகாமல் அவருக்கு சீட் கிடைக்காது. அதே மாதிரி ஜெயக்குமாருக்கு வந்து இந்த முறை சீட் கொடுத்தாலும் அவர் அங்கே தேர மாட்டார். அதுக்கான விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் குறி வைக்கப்படலாம் சார். ஏடிஎம்கே வந்து எப்படி வந்து தன்னை தகவமைச்சு மாத்திக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போறதும் வரதும் இருக்கும். உங்க பார்வையில் எப்படி பாக்குறீங்க, எப்படி போகலாம் அந்த?
அதாவது திமுக ஆட்சியில் இருந்த பொழுது யாருன்னா நினைச்சாங்கன்னா எல்முருகன் வந்து ஒரு 2 பேரை திமுக வந்து தூக்குவார்னு. எதிர்கட்சியா இருக்கிற கட்சி எப்பவுமே வல்னரபிள், அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. இன்னைக்கு தேதியில் அண்ணா திமுக எதிர்கட்சி லிப்ட் வசதி வேணும்னு டெல்லிக்கு எல்லாம் போய் பார்க்க போவாங்கல்ல. அதுதான். அதனால இது வந்து இந்த கூத்தெல்லாம் இன்னும் நிறைய நடக்கும். ஆனா ஒன்னே வந்து சேர்ந்துட்டு அண்ணன் பிரியன் சொன்ன மாதிரி எனக்கு தேவைகள் இருந்தது, அதை பூர்த்தி செய்ய நான் போயிட்டேன் அப்படின்னா அது யதார்த்தமான பதிலா இருக்கும். நல்லா அனுபவிச்சுட்டு ஒரு திமுகவா இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும், இங்கிருந்து இங்க அங்கிருந்து இங்க நல்லா பதவியை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சொன்னா மக்கள் அதை பாக்குறாங்க. அந்த மாதிரி அரசியல்வாதிகளை ரொம்ப ஏத்துக்க மாட்டாங்க, மக்கள் நிராகரிப்பாங்க. கண்டிப்பா இல்லை, ஒரு எதிர்க்கட்சிக்கு வந்து இந்த மாதிரி தேர்தலை நோக்கி போகும்போது தங்களுடைய ஆட்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா வந்து ஆளுகிற கட்சி பலமாக இருக்குது, அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. இவங்களுக்கு அதிருப்தியாளர்களுக்கு தேவைகள் பலது இருக்கும். எடப்பாடிகிட்ட வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, ஒரு லகுத்தன்மை இல்லை அவர்கிட்ட. அவர் சசிகலா அமைச்சதும் சரி, தினகரன் அமைச்சதும் சரி, ஓபிஎஸ் அமைச்சதும் சரி, இதெல்லாம் அவர் வந்து வெற்றியாக பார்க்குறாரு. பட் அதெல்லாம் பண்ணது பிறகு தான் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கார் தொடர்ந்து. அவர் ஒற்றுமையாக கட்சியை கட்டமைச்சார்னா, ஆனால் அவர் நடக்கிறத பார்த்தா அப்படி தெரியல. இப்போ பொங்கலூர் மணிகண்டன் சொல்கிறாரு நான் வந்து சுலபமாக பார்க்குறேன் பேசுகிறேன்றார். பொங்கலூர் மணிகண்டன் ஏடிஎம்கே கிடையாது, ஆனால் செங்கோட்டையும் ஏடிஎம்கேல இருக்கார், சீனியர் லீடர் அவர். அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன பிரச்சனை அவருக்கு எடப்பாடிக்கு? ஸோ ஒரு தலைவர்ன்றவன் ஒரு தொண்டர் கூட விடக்கூடாது சார். ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் எவ்வளவு தொண்டர் போனாலும் பரவாயில்ல, நான் தான் பொதுச் செயலாளர் உட்கார்ந்து என்ன பண்றது? பல சோதனைகளை கடந்து எதிர்நீச்சல் போடுகிற ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி அவர் இல்லை, எல்லோரையும் அரவணைத்து இப்ப நீங்க சொல்லக்கூடிய மனக்குறையெல்லாம் அவருக்கு தெரியுங்க. அதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான், அதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார், பேசி தீர்ப்பார். 2026 இப்ப நடைபெறும் போது மிகப்பெரிய எழுச்சி மக்கள் மத்தியில. திமுக மீதான வெறுப்பு என்பது மக்கள் மத்தியில மிக தெளிவாக தெரிகிறது. 2026 நீங்கள் தான் முதலமைச்சர் வர வேண்டும் என்று எடப்பாடியார் நோக்கி மக்கள் சொல்றாங்க. அதுதான் இறுதியில் நிறைவேறும். நன்றி. விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது